இதற்கு அடிப்படையாக அமைந்தது பாத்தீங்கன்னா இந்த IR 4.0 அப்படின்னு சொல்றது. நாம அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தொடக்கத்துல கேட்போம். இது தொடர்ச்சியா ஒரு சில வாரங்களுக்கு நம்ம பேச போறோம். இது சம்பந்தமா நம்மோடு பேசுறதுக்காக தொழில்நுட்ப ஆர்வலர் புவனேஸ்வரி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய புவனா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் அந்த AI அப்படின்றது என்னது அப்படின்னு. IR 4.0 எப்படி எல்லாம் பங்களிக்குது புவனா? இந்த இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 18th செஞ்சுரியிலே ஆயிடுச்சு. 18ஆம் நூற்றாண்டுல இருந்தே இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த இடத்துல நவீனமயம் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. 1969 அந்த 1970s நீங்க பாத்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அசம்பிளி லைன் அது ஃபோர்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட கார் ப்ரொடக்ஷனை நிறைய உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது. மக்களோட தேவைகள் அதிகரிக்க மக்கள் பாப்புலேஷன்ஸும் அதிகரிக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரி அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ரெவல்யூஷன் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆச்சு. இண்டஸ்ட்ரி 2.0 அப்புறம் 3.0 நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால ஆட்டோமேஷன்ஸ் நிறைய நடந்துச்சு. PLC யூஸ் பண்ணாங்க, எலக்ட்ரானிக் சிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரி 4.0 ரெவல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா உலகளாவிய முறையில 2011லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒன்னும் புதுசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப அதோட தாக்கம் ரொம்ப அதிகப்படியா நடந்துருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா மக்களோட தேவைகள் அதிகரிச்சிருச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அவங்களோட காஸ்ட குறைக்கணும், ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றதுக்காக மனிதன் சில வேலையை செய்யறாங்க. ஆனா அது இல்லாம மிஷின்ஸும் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்ற வேலைகளை ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால வேலைகள்ல நடக்கிற ஹியூமன் எரர்ஸ தவிர்க்க முடிஞ்சது. சோ அதையே ஒரு நல்ல ஒரு யுக்தியா பயன்படுத்தி இன்னும் அதிகப்படியான மிஷின்ஸ் வர ஆரம்பிச்சது. சோ இதுதான் அந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்ஸோட ஒரு மெயின் தாக்கமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாக்கத்தினால அவங்க அடுத்த நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ்னால திங்க் பண்ண வைக்க முடியுமா, திங்க் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல அந்த இண்டஸ்ட்ரி பார்க்க ஆரம்பிச்சது. சோ அங்கதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கூரை உள்ளுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த மிஷின் திங்க் பண்ண முடியுமா அப்படின்றதுனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதோட ரெவல்யூஷன்ஸ் 2011 ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பத்தி முதல்ல ஒரு கான்பரன்ஸ் 1959லயே பேசிட்டாங்க. அப்போ அத பத்தின விஷயம் ஆல்ரெடி இருக்கு. நம்ம கூட அதோட தாக்கம் இப்ப தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதோட பயன்பாடு அதிகமாயிருச்சு. 60 ஆண்டுகளுக்கு முன்னரே இதற்கு விதை விதைக்கப்பட்டிருக்கு. ஆமா, எல்லாத்துக்குமே இன்னைக்கு நேற்று நடக்கல. இது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே இத பத்தின ஆராய்ச்சிகள் நடத்துறதுனால அந்த ஆராய்ச்சிகளோட பயனை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். IR 4.0 பற்றி நம்ம பேசும்போது சில நாடுகள் IR 5.0 வரைக்கும் போயிட்டாங்க. அதுல IR 4.0 இந்த AI பற்றி பேசவும் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம் போனா அடுத்த வார நிகழ்ச்சியில இந்த AI என்னெல்லாம் செய்யும், உண்மையிலே வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்திருமா இல்ல நமக்கு வேலை எல்லாம் போயிருமா, என்ன நடக்கும், அதை பத்தி நம்ம பேசுவோம் கண்டிப்பா. ஏன்னா இந்த 5.0 நீங்க சொன்னோன்னே எனக்கு கேட்ச் பண்ணது ஹியூமன் டெவலப்மெண்ட். மிஷின் டெவலப்மெண்ட் பாத்துட்டாங்க. அடுத்து அவங்களோட முயற்சி நம்மளோட பிரெயின் நமக்கு 7ஆம் அறிவு இருக்கு. அந்த 7ஆம் அறிவு இந்த 7th சென்னை வச்சு இன்னும் என்ன மாதிரியான முயற்சிகளை செய்யலான்றதுதான் இந்த 5.0. கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசுவோம். சரி, அடுத்த வாரமும் உங்களோட பேச நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். சந்திக்கலாம் தொழில்நுட்பத்துல. ரொம்ப நன்றி போனா. நன்றி புவனேஸ்வரி சுப்பிரமணியம் புவனா அவங்க தான் நம்ம கிட்ட பேசுறாங்க. அடுத்த வாரம் பேசுவோம். இந்த IR 5.0 இதுல இருந்தா